ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொங்கல் அன்றைக்கி எடுத்திருந்த வீடியோ தான். ஃபோன் இல்லாதனால வீடியோ எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கான வீடியோ எடுத்ததுக்கான மெயின் ரீசனே உங்கள் கூட ஒரு ஹாப்பியான நியூஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருந்தோம். பட் ஃபோன் இல்லாதனால வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்ட்டு தான் சரி ஓகே, லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஒரு பெரிய சாரி கேட்டுட்டு அந்த ஹாப்பியான நியூஸையும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காலையிலேயே குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே செஞ்சு தான் அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால் தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையுமே கழுவி ரெண்டுத்தையுமே ஒரே டைம்லேயே வேக வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சுருந்தேன். சரி, அடுப்பு ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சாதத்துக்கும் அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீஷோலேருந்து வாசலில் விநாயகர் சிலை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக 150 ருபீஸ் தான், செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் வாசலில் விநாயகர் மட்டும் வச்சுட்டு விளக்கு வைக்காம அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக 2 பிராஸில் விளக்கும் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மூடியோடு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வாசலில் வைக்கும்போது காற்றடிச்சாலுமே சீக்கிரமாக விளக்கு குளிராது. குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் விநாயகர் ஸ்டாண்டோடு இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா மனையில் வச்சுருந்தபோது வைக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தான். நான் மனை உட்டில் சும்மா டிசைன் எதாவது போட்டு இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். வந்தது பார்த்திங்கன்னா மார்பிள் கல் இருக்கும்ல, ஒயிட் மார்பிள், அதில் டிசைன் வச்சு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. குட்டியாக இந்த மனையில் குட்டியாக ஒரு விநாயகர் வைக்கும்போது அதுவும் அழகாக இருந்தது. அதனால தான் மெயினாக இந்த விநாயகர் சிலையுமே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏன்னா அது டெக்கரேட்காக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் அந்த ஃபைனல் லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே மீஷோவிலேருந்து 150 ருபீஸ்லேருந்து 300க்குள்ளே தான் வாங்கியிருந்தேன். இதை வாசலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காலிங் பெல் அடிப்போம்ல, ஸோ அந்த பெல்லோட அந்த ஸ்விட்ச் சும்மா தான் நம்ம வீட்டில் இருக்குது. ஏன்னா அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, அந்த ஹோல்டர்லேயே வச்சு பார்க்கலாம், ஏன்னா எதுவுமே அவ்வளோ வெயிட் கிடையாது, சரி தாங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே மாட்டி வச்சலான்னு சொல்லிட்டு மாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஏன்னா குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்தது. அப்புறம் வாசலில் கட்டுறதுக்காக மாயிலை தோரணம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வாசலில் கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட்டி விட்டுட்டேன். அப்புறமா தென்னந்தோரணமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று கடைக்கு போயிருக்கும்போது, அதையும் கட்டி விட்டுட்டு அப்புறம் சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பூ வைக்கிற வேலை இருந்தது. சரி, அதையோட கையோட வாசலில் இருந்த சாமிக்கும் பூ எல்லாமே வச்சு விட்டுட்டேன். பொங்கலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெய்யில் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து கொட்டிட்டா சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடும். வெண்பொங்கலுக்கும் தேவையான மிளகு சீரகம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதுவும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் தாளித்து வச்சுக்கிட்டேன். குட்டியும் ஹஸ்பண்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா குட்டியை வச்சுட்டு வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அப்போ தான் காய்கறி கட் பண்ண முடியாது, எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டானா. சரி, அவன் எழுந்திரிச்சதுக்குள்ளே முக்கால்வாசி வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கடகடன்னு சாம்பார் வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். பொங்கல்னாலே ரொம்ப ஸ்பெஷல் நாட்டு காய்கறி வச்சு சமையல் பண்ணுறது தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னலை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டான ஒரு சமையல் இருக்க மாதிரியும் இருக்கும். சின்னதாக செஞ்சாலும் நிறைய சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பாயசத்துக்கும் சைடில் சேமியாவும் வறுத்துட்டு பாலும் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். சாதமும் வடிச்சிருந்தது, அதையும் நிமித்தி வச்சுட்டு வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே குட்டியும் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அவனுக்கும் பால் எல்லாமே காய்ச்சி கொடுத்துட்டேன். அப்புறம் வடை மட்டும்தான் சுட்டு எடுத்துட்டா மற்ற வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையும் வறுத்து வச்சுக்கிட்டேன். குட்டியும் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா குட்டியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாகி வந்ததுலேருந்தே ஒரே அட்டகாசம் தான் பண்ணிகிட்டு இருந்தான். கண்ணாடி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேம்பஸில் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தான். நேற்று நம்ம வீட்டு கீழே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. அங்கேருந்து பலூனை எடுத்துகிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். நைட்டு எப்படியோ ஒரு
6 வாட்டி பலூனை உடச்சி போட்டுட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த வேஷ்டி கட்டும்போது எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி அது எந்த பக்கம் அந்த பார்டர் வரும்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. நல்ல வேளை இதில் வெல்க்ரோ இருந்ததுனால அதையே ஃபாலோ பண்ணி ஒட்டி விட்டேன். எனக்கு வந்து குட்டி வந்து என்ன தான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் ஜீன்ஸ் பேண்ட்டு கோட் சூட் அந்த மாதிரி எது போட்டாலுமே குட்டியாக இந்த மாதிரி வேஷ்டி சட்டை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்க மாதிரி தோணும். உங்கள் கூட ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்ததில் கூடிய சீக்கிரத்தில் குட்டி வந்து அண்ணாவாக ப்ரொமோட் ஆக போகிறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ அதனால தான் சரியாக வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னென்னா இந்த ப்ரெக்னென்சியில் ஒரு சில டிஃபிகல்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை பற்றின டீட்டெயில் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரீ வந்து மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால சாரீக்கு ப்ளவுஸ் கூட ரெடி பண்ண முடியல. என்கிட்ட இருந்த ப்ளவுஸையே வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சாதம், வடை, பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அப்பளமும் வறுத்து வச்சுருந்தேன்னா ஸோ அது எல்லாத்தையுமே வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய் இதெல்லாமே சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா லாஸ்ட்டாக வந்து வாழைக்காய் வந்து சிப்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட படையலில் இலையில போட்டுட்டு விளக்கேற்றுறதுக்காக வாசலில் வச்சுருந்த விநாயகர் சிலைக்கும் விளக்கு ஏற்றிட்டு உள்ள பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வாசலேருந்து கற்பூரம் காட்டிட்டு வர்றதுக்காக வெளியே போயிருந்தோமா. குட்டி எங்கேயோ பார்த்துட்டு அப்பா வேடிக்கை பார்த்துட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டே இருந்தான். அது பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக இருந்தது. அப்புறம் இன்றைக்கி வந்து சாமி எல்லாமே ரொம்பவே சூப்பராக கும்பிட்டு முடித்தோம். குட்டிக்கு வந்து இப்போ விவரம் தெரிஞ்சு ஓரளவுக்கு சாமி கும்பிட்றதெல்லாம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுவான். நீங்களே பார்த்துருப்பீங்க. சாமி கும்பிட்றனாலே போதும் ஐயா வந்து செம்ம ஜாலியாகிட்டு ரெடி ஆகிடுவான். அப்புறம் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. மாட்டு பொங்கல் தான் எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு கிளம்பணும் செஞ்சுருந்தது எல்லாத்தையுமே. இன்றைக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் வந்திருந்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவும் அப்கமிங் வீடியோஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரெசிபீஸ் வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோவில் இல்லைன்னா ஷார்ட் வீடியோவிலையும் கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்க்குறேன்.